கோவையிலிருந்து வருகை தந்திருக்கும் ஆசிரியை வசந்தி பெக்கோஷா அன்பு வழியே என்ற அணியை அலங்கரிக்க வருகிறார். தலைப்பு என்ன அப்படின்னா, அன்பு வழியா அறிவு வழியா. இன்னைக்கு அறிவு அப்படிங்கிறதே அன்பை பொறுத்து தான் அமையுது. அன்னைக்கெல்லாம் ஒருத்தரை பார்த்தோம்னாங்கய்யா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். ஆனால் இன்னைக்கு யாரை பார்த்தாலும் நல்லவனா இருக்கியா அப்படிங்கிற சமுதாயத்தில் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு இந்துவுக்கு பிறந்தால் அவன் இந்து, ஒரு கிறித்தவனுக்கு பிறந்தால் அவன் கிறித்தவன், ஒரு இஸ்லாமியனுக்கு பிறந்தால் அவன் இஸ்லாமியன். ஆனால் மனிதனே, நீ யாருக்கு பிறந்தால் மனிதன்? அன்பு எவன் காட்டுகிறானோ அவன்தான் ஐயா மனிதன். வெள்ளம் வடிந்த நிலையில் வீதிகளில் தேங்கி இருந்த தண்ணீர், நாற்றம் பிடித்த சகதி, குப்பை, சேறு, சாக்கடையில் என்னுடைய துப்புரவு தொழிலாளர் சகோதரர்கள் கை வைத்து சுத்தப்படுத்தி மக்களுக்கு வாழ வழிவகை செய்து கொடுத்தார்களே, அது அன்பு வழி இல்லையா? அவர்களுக்கு தெரியாதா டெங்கு வரும், சேத்து புண்ணு வரும்னு தெரியாதா? தெரியும் ஐயா. இருந்தாலும் எங்களுடைய அறிவு ஒரு புறம் இருந்தாலும் எங்களுடைய அன்பு வழியில் மக்களை வாழ வைத்தார்கள். பார்த்தீங்களா? அதுதாங்க அன்பு வழி. நாங்க சொல்றத கேட்கணும். இவங்க 3 பேரும் சொல்றாங்க. அதான் ஒரு இடத்துல சொன்னாங்களாம், ஐயோ அடிபட்டுருச்சு, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு. ஐயா அடிபட்டதே டாக்டர் தாங்க அப்படின்னாங்களாம். ஐயோ ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு. அடிச்சதே ஆம்புலன்ஸ் தாங்க அப்படின்னாங்களாம். இன்னைக்கு அப்படி இருக்கு இவங்க பேசுறது. அன்பே வேணாம், அறிவு போதும்னு. நாங்க அறிவு வேணான்னு சொல்ல, வேணுங்க. அந்த அறிவை கூட அன்பு வழியில போதிக்கணும்னு தான் நாங்க சொல்றோம். இன்னைக்கு ஒரு குடும்பத்துல தோற்பது தான் வாழ்க்கை. அன்பு என்பது தோற்பது தான். ஜெயிக்கணும்னு நாங்க நினைக்கவே மாட்டோம். தோற்பது தான் வாழ்க்கை. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி இடத்துல தோற்கணும், மனைவி கணவன் இடத்துல தோற்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துல தோற்கணும், பிள்ளைகள் பெற்றோர்கள் இடத்துல தோற்கணும். அதுதான் குடும்பம். நான் யாரும் யார்கிட்டையும் தோற்க மாட்டோம்னா அது குடும்பம் இல்ல, அரசியல். இன்னைக்கு அந்த அன்பான ஏமா நீங்க வேற, நாங்க அப்படித்தான் ஆரம்பிச்சோம். மனைவி கிட்ட தோத்தா தான் நிம்மதியா இருக்க முடியும்னு. அன்னைக்கு தொடங்கின தோல்வி தான். இன்னும் அதுக்கு முடிவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாளாவது ஜெயிப்போம்னு பார்க்குறேன், அவங்க தோப்பாங்கன்னு பார்க்குறேன். நடக்கவே மாட்டேங்குது. இப்போ இவ்வளோ பேர் கைதட்டுறதை பார்த்தாலே தெரியலையா, குடும்பத்தில் தோற்று போகிறவன் பூரா ஆம்பளைய தான். அதனால தான் ஓரளவுக்கு குடும்பம் இன்னைக்கு கட்டி காப்பாற்றப்படுது. அதுதான் காரணம். வெளியில் ஜெயிப்பேன், அங்கே தோற்றுருவேன். வேறு வழியே இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. மனிதனிலிருந்து வெளியே வரும் அத்தனையும் அருவருப்பு. சிறுநீர் அருவருப்பு, வியர்வை அருவருப்பு, எச்சில் அருவருப்பு, கண்ணீர் அருவருப்பு. மனிதனை உன்னிலிருந்து வெளியே வரும் அத்தனையும் அருவருப்பு. உன் வார்த்தைகளாவது அன்பு வார்த்தைகளா இருக்கட்டுமே. உன்னுடைய வார்த்தைகள் அன்பு வார்த்தைகளால் இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்தை நீ ஜெயிக்க முடியும். உன்னோட அறிவினால ஜெயிச்ச அப்படின்னா அது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கும். அறிவு இருக்கவங்க சொல்லுவாங்க அதுல குறை இதுல குறைன்னு. மனிதனே, நாமே ஒரு அமைச்சரவை தானே. மூளை முதலமைச்சராகவும், வயிறு உணவுத்துறை அமைச்சராகவும், வாய் கொள்கை பரப்பு செயலாளராகவும், கால்கள் போக்குவரத்து துறை அமைச்சராகவும், சிறுநீரக மாசு கட்டுப்பாட்டு வாரியமாகவும், தோல் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும். மனிதனே, நீயே ஒரு அமைச்சரவை தானே. எங்க அறிவில்லைன்னு அந்த உடம்புல பொதுப்பணித்துறை எங்கம்மா இருக்கு? அந்த உடம்புல மின்சாரத்துறை எங்கம்மா இருக்கு? அந்த உடம்புல சுகாதாரத்துறை எங்கம்மா இருக்கு? நீங்க முக்கியமானதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு பிரச்சனையாகி கிடக்கிறதே இந்த 3 டிபார்ட்மெண்ட்னால தான் ஐயா. சரி, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச பகுதியை சொல்லியிருக்காங்க, இருக்கட்டும். நமது உடம்பே ஒரு அமைச்சரவை தான், உண்மையில தான். ஐயா, ஒரு அழகான கவிதை ஒன்று பார்த்தேன். எங்கள் சென்னை வெள்ளத்திலே தொலைந்து விட்டது எங்கள் ஜாதி, தொலைந்து விட்டது எங்கள் மதம், தொலைந்து விட்டது எங்கள் உயர்வும் தாழ்வும், யாரும் தேடி கொடுத்து விடாதீர்கள் தயவு செய்து என்று ஒரு அழகான கவிதையை பார்த்தேன்.
ஒரு நல்ல சமுதாயம் உருவாவது அறிவுனால இல்ல, அன்புனால தான். எந்த மனிதனிடத்தில் அன்பு இருக்குதோ அவன் எந்த இடத்துல போனாலும் ஜெயிக்க தான் முடியும். அமெரிக்காவை பாரு, ஜப்பானை பாரு, நார்வேவை பாரு, ஆஸ்திரேலியாவை பாருன்னு பார்த்துட்டு இருக்கிற அறிவு உலகத்துல வாழ்றாங்க. நாங்க சொல்றோம் அமெரிக்காவை பார்க்காத ஜப்பானை பாரு, அதை பாரு, இதை பாருங்கிற. அட ஜன்னலை திறந்து பாரு, உன் சொந்த சகோதரன் டிச்சில கிடக்குறானே, அதைய காப்பாத்த தெரியாத நீ எங்கயா அமெரிக்காவை பத்தி பேசுற? எங்க நீ அறிவை பத்தி பேசிட்டு இருக்கிற? இன்பத்தின் துன்பத்தில் மனம் விட்டு பேசு துணை இல்லாத போதுதான் அந்த அன்பு என்னங்கிறது விளங்கும். அந்த மனம் விட்டு பேசும் துன்பங்களை அனுபவித்த இந்த மக்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் ஆறுதலை யாராவது பேசினா போதும், இந்த அறிவு எங்களுக்கு வேண்டாம், அந்த அன்பு இருந்தா போதும், எங்களை காப்பாத்தி கொள்ளுவோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு தேவை அறிவு இல்லை, அன்புன்னு சொல்லி இந்த மக்களுக்கு தெரியுங்கய்யா. எந்த வாழ்க்கையில இருந்தாலும் சரி, தம்பி சொன்னது போல மண்ணில் வாழ்வதை விட மற்றவர் மனதில் வாழ்வ பிரியப்படுகிறவர்கள் தான் நாங்க சொல்றத கொஞ்சம் கேட்கணுங்க. அதனால தான் கேட்குறவங்க என்னைக்கும் உயர்ந்தே தான் இருப்பாங்க, அவங்கள மாதிரி அறிவில் பேசுகிறவங்க தாழ்ந்தே தான் இருப்பாங்க. அதனால தான் காதை மேலேயும் வாயை கீழையும் வச்சிருக்காரு. நிறையா கேட்குறவங்க என்னைக்கும் உயர்ந்தே தான் இருப்பாங்களாம், நிறையா பேசுகிறவங்க என்னைக்கும் தாழ்ந்தே தான் இருப்பாங்களாம். கடவுளுடைய படைப்பு பாருங்க. அதுதான் பல்லு எவ்வளவு கடினமா இருந்தாலும் அடிக்கடி விழுந்து விழுந்து காணாம போயிடும் கடைசியில. ஆனா நாக்குல எலும்பே இல்லை, இருந்தாலும் அது ஈரமான வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் அதை ஈரமாகவே வைத்திருக்கிறாரோ என்னமோ. வாய்ப்புக்கு நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.